அரசியல், அது அரசியல் லாபம், அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். மாற்று வருதா வரலையான்னு அந்த செயல் வரவேற்கத்தக்கது. படிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறது வரவேற்கத்தக்கது. இப்போ தம்பி தேர்ச்சி பெற்ற வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டார். இப்போ நாங்கன்னா தோல்வியுற்ற மாணவர்களையும் பாராட்டுறோம். இப்போ முதல்ல வரவங்களுக்கு தட்டி கொடுக்க நாட்டில் நிறைய பேர் இருக்கான், கைதட்ட. மூன்றாவதாக வர முதுகில் தட்டி கொடுக்க ஆள் கிடையாது. விளங்குது அவங்களுக்கு. மூன்றாவதாக வந்தவன் முதலாவதாக வர முடியாதுன்னு ஒன்றும் விதி கிடையாது. அப்போ தோற்றவர்களுக்கும் மரியாதை செய்து, ஒரு மதிப்பெண்ணில் தோற்றது 2 மதிப்பெண்ணில் தோற்றது தான் தோல்வி அல்ல, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் தான் பொருள். முயற்சிங்கன்னு வாழ்த்தணும். இப்போ நான் அண்ணன் இப்படி முடிவெடுப்பேன், தம்பி அப்படி முடிவெடுக்கிறார். ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த செயல் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதை போய் கருத்து சொல்லிக்கிட்டு அவர் அரசியலுக்காக வாக்குக்காக செய்ய, நீ ஏன் அதை கூட செய்யல? மற்றவங்கெல்லாம் நீங்க இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்த கட்சிகள், நீங்க அதை கூட செய்யல. அப்ப அதானே பார்க்கணும். அப்ப அதை பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் இதுல உளமாற என் தம்பியை பாராட்டுறேன், வாழ்த்துறேன்.